ஆசிரமத்துக்கு வந்தீங்க? அப்புறம் இங்க வந்து ஏன்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி என்ன. எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அதை அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்கிறோம்? இவள பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அட எதுக்கு வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே எங்க இருக்க? சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா, குனிஞ்சு. போதும், ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத? எங்களை மாதிரி அனாத குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்துருக்கு. நீ அளவை தாண்டி போற. நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன், பத்த வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அண்ணா, அண்ணா, இன்னுமா குளிக்கிற? இதுக்குதான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. பிம்பாதின்னு போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயிற்ற கலக்கும், கலக்குன்னு கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சேர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட, நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. மூணு, நாலு, அஞ்சு. உண்டாயா? உண்டா? 13, 14, 15. முடிச்சாச்சு. என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு? என் குலதெய்வமா பேசுது. ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி, இது நியாயமா? எங்கேயோ கேட்ட குரல். சண்டாளா, குழந்தைங்களுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியார் என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்க் ஸ்மிதா குரல் வருமா சாமி? உருகுதே என்ன ஆசை பெருகுதே. ஏயா விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா? இவன் கேட்டியா? சொல்லுயா? என்ன பண்ணுவார்? தேவர் வர
நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்கா பாக்கிங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதையா டெலிவரி பண்ணிடு. ஓகே? என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. போயா, நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சிட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்ட பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. ஏய் டிரைவர், நீ என்ன கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. இது 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏனைனா இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. ஏய், என்னடி ஏன் வண்டியில உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி யாரதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பவுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியோ? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா? வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்ததா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் உனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள, வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். ஹலோ ஹலோ, பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னனே, வரவேணா. ஏப்பா, உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியல சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா.
சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கய்யா. இங்க யாரா கை கீழ வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். இவங்க பண்ற அக்கிரமத்தை பாரு பரமு. நாய்